ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறேன்னு சொன்னான்னா மிதுனை கொண்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நினைக்கேன். அவனுக்கு காதை கொண்டு காட்டிட்டு காதில் ஒரு மாதிரி விடுது. காதை கொண்டு காட்டிட்டு டக்குன்னு வரான்னு சொல்லிட்டு இப்போ சமையல் வேலையெல்லாம் டடாப்புடான்னு சொல்லிட்டு பார்த்தியாச்சு. என்ன சமைச்சிருக்கேன்னு சொன்னான்னா எனக்கு எதுவுமே இல்லை, சோறும் சிக்கனும் சாம்பார் வச்சு மதியம் சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுருக்கு பாருங்கள். சாப்பாடு பொன்னி அரிசி சோறு, அடுத்து இட்லிக்கு வச்ச சாம்பார், அப்புறம் சிக்கன். இவ்வளோதான் இன்னைக்கு. கேசரி நேற்று சாயங்காலங்கண்டி இவ்வளோதான் இருக்குது. இப்போ படபடன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடணும். இப்போ நானும் மிதுன்னு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்தோம், அப்படியே கொல்லாம்பழத்தை பாருங்க. கொல்லாம்பழம், ஆனால் கொல்லாம்பழத்தில் இல்லைண்ணா. கொல்லாம்பழம் போகிற இடத்துல கொல்லாம்பழ செடி இருந்துச்சு, ஆனால் மரம் இருந்துச்சு, ஆனால் கொல்லாம்பழம் இல்லை. ஏமாந்தோம். இப்போ மருந்து எழுதி தந்தியாச்சு. ஒரு கழும்பும் அப்புறம் ஒரு சோப்பு எழுதி தந்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு உண்ணிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் சோறு சாப்பிட போகிறேன். சாம்பாரை வீத்தண்டு செமையாட்டிருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட ஊறுகாய் இருந்தால் அதோட சூப்பராக இருக்கும். 2 பேருக்கும் சாப்பாடு, 3 பேருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. என்ன தலைக்கண்ணி சாம்பார் லே நா இல்ல தலைக்கண்ணி ஊறுகாய் இருந்தால் சூப்பராக இருக்கிறதுண்ணா. கண்மா அடுப்பில் இந்த சட்டி எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னான்னா, இப்போ கனவா சுட போகிறோம். கனவையை பிச்சு கொஞ்சம் சிக்கனும் இது பண்ணி வச்சு நல்லா விரசி சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் கனவை வச்சு சாப்பிட பிடிச்சோம். செம டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிடாமே நான் சொல்கிறேன் செம டேஸ்ட்டில் இருக்கான்னு. சாம்பாருக்கு கருவாடு கனவா செம டேஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி சிக்கன் மிதுசுக்கு சிக்கன் பிடிச்சோம், எனக்கு கனவா நல்லா பிடிச்சோம். அது பிறகு கருவாடு செம டேஸ்ட்டில் இருக்கும்.